Hi friends, welcome back to Reva Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பூண்டு பால் தான் பண்ண போறோம். அதுக்கு ஒரு பெரிய டம்ளர் அளவுக்கு நான் காய்ச்சின பால் எடுத்துர்க்கேன். ஒரு 12 பல் பூண்டு பால், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் பனங்கற்கண்டு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துர்க்கேன். அதே மாதிரி இந்த வீடியோல வந்து பூண்டு பால் பத்திர ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் சொல்ல போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த பாலை நம்ம ஆட் பண்ணிடலாம். நான் ஏற்கனவே காய்ச்சின பால் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பால் கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் இந்த பூண்டு பல்லு இதோட ஆட் பண்ணிடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த ஆடை விழாமல் இருக்கணும். அதுக்காக இந்த பூண்டு பால் குடிப்பதனால என்னென்ன நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா சளி தொல்லை மற்றும் காய்ச்சல் போன்ற பிரச்சனைகள்லேருந்து இது நிவாரணம் பெறலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ரத்த அழுத்தத்தை சீராக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனையை வந்து இது சரி செய்யறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பூண்டு பால். அதே மாதிரி இந்த பூண்டு பாலை நீங்கள் நைட் டைமில் எடுத்துக்கிட்டே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மலேரியா, காச நோய், பிளேக் போன்ற நோய்களை உண்டாகும் கிருமிகளுக்கு வந்து எதிராக இது செயல்பட உதவுது. அதோடு இல்லாமல் உடலில் வாயு பிடிப்பு இருந்துச்சுன்னா, கை கால் வலி, இந்த வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு வலி, இடுப்பு வலி பிரச்சனைலாம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி பூண்டு பால் அவங்க எடுத்துக்கிட்டே வந்தாங்கன்னா நல்லா ரிலீஃப் கிடைக்கிறத பார்க்கலாம் அவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இந்த பால் பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் அளவுக்கு பாலுக்கு வந்து 1/2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம கொதிக்க விடுறப்பே பால் நல்லா திக்காயிடும். அதனால ரொம்ப திக்கான பாலாக இதில் ஆட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதே குழாயில் வந்து தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்பு வந்து இது நீக்குது. அதனால இந்த ஹார்ட் ப்ராப்ளம்லாம் வராமல் தடுக்குது இந்த பூண்டு பால். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த பூண்டு பால் எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த செரிமான கோளாறுகள் வந்து சரி செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதோடு இல்லாமல் குழந்தைங்களுக்கு பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு வந்து இந்த தாய்ப்பால் சுரப்பை வந்து அதிகரிக்க செய்யுது இந்த பூண்டு பால். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதி வர ஆரம்பிக்குது. பாதி அளவுக்கு நல்லா சுண்டிருச்சு. இது நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனையை சரி செய்யுது. அதே மாதிரி இந்த சுவாச கோளாறில் பிரச்சனை இருக்கவங்களுக்கும் இது நல்ல ஒரு அருமருந்துன்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டு பால் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா இந்த சளி இருமல் பிரச்சனைகள்லேருந்தும் விடுபடலாம். ஏன்னா நம்ம இதை எல்லாமே ஆட் பண்ணுறது எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இந்த மஞ்சள், பனங்கற்கண்டு, மிளகு, பூண்டு எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட நான் மஞ்சள் தூளையும் நான் ஆட் பண்ணிடுறேன். தூள் வந்து ஆப்ஷனல் தான். மஞ்சள் தூள் யூஸ் பண்ணுறப்ப அது ஒரு ஆன்டிபயாட்டிக் தான். உடம்புக்கு வந்து அது நல்லது தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாலை வந்து நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றில் வளர்கிற புழுக்களை வந்து இதை அழிக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு பூண்டு எடுத்து பார்க்குறேன். இதை நசுக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா மசிகிற மாதிரி இருக்கணும். அப்போ பூண்டு நல்லா வெந்துருச்சு இந்த டைமில். இப்போ நான் இது மாதிரி ஒரு மேஷர் வச்சு இந்த பூண்டு வந்து நல்லா மசிச்சு விட்டுடலாம். முழுசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசிச்சு விடுறப்ப அது நல்லா பாலோட ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்காக தான் நான் இது மாதிரி மசிச்சு விடுறேன். பார்த்து மசிச்சு விடுங்க. அந்த பால் வந்து மேலே தெரிச்சிடாமல். இல்லைனா நீங்கள் கீரை கடையிற மத்து வச்சு கூட அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு இதை நல்லா ஃபைனலாக கூட நீங்கள் நல்லா இதை மசிச்சு விட்டுடலாம். எந்த அளவுக்கு மசிக்க முடியுமோ மசிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா நான் மசிச்சு விட்டுட்டேன். இப்போ இது 1 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். இப்போ நான் இது கூட இந்த மிளகுத்தூள் ஆட் பண்ணிடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்க நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பூண்டு காரமே இருக்கும். அதனால் மிளகுத்தூள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட பனங்கற்கண்டு ஆட் பண்ணிங்கன்னா இதோட மருத்துவ குணம் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது சமையல் தெரியாத பிகினர்ஸ் இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் சர்வ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதை நல்லா சூடாக சாப்பிட்டு முடித்த பிறகு ஒரு 1 hour கழித்து இதை குடிச்சிட்டு படுத்திங்கன்னா நல்லா தூக்கம் வரும். ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா பூண்டு பால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
நன்றி, வணக்கம்.